பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆராதனையில யூடியூப் சேனல் மூலமா உங்களை காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தர முடியாது. நம் எல்லோரும் கண்களுடைய கர்த்தரை சோதனை பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். எல்லாரும் பார்க்கிற எல்லா பிள்ளைகள் வாயை திறந்து கர்த்தரை சோதனை பண்ணுங்க. சோத்ராம் 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 சோத்ராம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டம் பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே யாக்கோபே யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு கூட்டம் பயப்படாதே, சொல்லுங்க, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டம் பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே யாக்கோபே யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன். திகழாதே, என்று சொன்ன சுகவாழ்வு அது துளித்திடுமே. சீக்கிரமாய் அது துளித்திடுமே. சுகவாழ்வு சீக்கிரமாய் அது துளித்திடுமே. பசுமையாகுமே, நான் பயந்து போனாலும் நான் பலமாகுமே. நான் பட்டு போனாலும் பசுமையாகுமே, நான் பயந்து போனாலும் நான் பலமாகுவே. எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. நான் பட்டு போனாலும் நான் பசுமையாகுவே. கரங்களை வைத்து சொல்லலாமே இந்த காலவேளையில சொல்லுங்க. எத்தனை பேர் வாங்க திறந்து நான் பட்டு போனாலும் நான் பசுமையாகுவேன். நான் சொன்ன உன் கூட கர்த்தர் இருக்கிறார் மகளே, உன் கூட கர்த்தர் இருக்கிறார் மகனே. நீ எதை நினைத்து கலங்குறாயோ, எதை நினைத்து நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, பயப்படாதே. அப்பா சொல்றது காலவேளையில நான் உன்னோடு இருக்கிறேன். கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா, இசையா உமக்கு நன்றி ஐயா. நெஞ்சினிலே நிறைந்தவரே அப்பா, ஹல்லேலூயா. ஆவியானவரே இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் பெயராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம்
24ஆம் வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் நினைக்கிறபடியே அது நடக்கும் சொல்ற ஒரு 3 ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென் ஆமென் என்று சொல்லி இன்னைக்கு நீ எதை நினைத்து கலங்கினாயோ, எந்த காரியத்தை நினைத்து நீ உடைந்து போனாயோ, இன்றைக்கு வேறு சொல்றது நான் நினைக்கிறபடி எனக்கு நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் நினைக்கிறபடியே நடக்கும். நான் தீர்மானத்தின்படியே நிலைத்து நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆணையிட்டு சொல்ல. ஆணையிட்டு ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் கரங்களை மேல உயர்த்தி நாம் ஜெபிக்கிற அநேக காரியங்களிலே வேதம் சொல்கிறது, நீங்கள் ஆணையிட்டு ஜெபித்து பாருங்கள். யாருடைய நாமத்துல? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல. இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கரங்களை மேல வைத்து சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல ஆணையிட்டு சொல்கிறேன், இன்றைக்கு நான் நினைக்கிறபடியே நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கையில போராட்டத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? கலக்கத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல ஆணையிட்டு ஜெபித்து பார், ஆணையிட்டு சொல்லிப்பார், ஆணையிட்டு சொல்லிப்பார். நடக்காத இருக்கிற எல்லா காரியங்கள் நடந்து நிறைவேற முடியும் இயேசுவின் நாமத்துல. இதுக்கு எத்தனை பேர் ஆணையிட்டு என் தேவனே நான் நினைக்கிற காரியங்கள் நடக்கும்? யாருடைய நாமத்தினால? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல யார் ஒரு ஆணையிட்டு ஜெபிக்கிறாரோ அந்த ஆணையை கர்த்தர் நிறைவேற்றுவார். வேதம் சொல்கிறது, நான் நினைக்கிறபடியே நடக்கும். நான் நினைக்கிறபடியே சேனைகளின் கர்த்தருடைய ஆணையிட்டு ஜெபிக்கிறேன், அது நடக்கும். எத்தனை பேர் சொல்லுவாங்க? மனம் உடைந்து போயிருக்கிறாயா? மனம் கலக்கம் அடைந்திருக்கிறாயா? வேதம் சொல்வது, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடிந்து போவதில்லை, மடிந்து போவதில்லை. ஏன்? நாங்கள் ஆணையிட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நான் நினைத்த காரியத்தை வாய்க்க செய்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த ஆராதனைகளிலே நாம் ஆணையிட்டு ஜெபிக்கும் போது, ஆணையிட்டு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் ஆணையிடுகிறேன் சொல்லுவாங்க. ஆணையிடுகிறேன், ஆணையிடுகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆணையிடுகிறேன், நான் நினைக்கிற காரியம் இன்னைக்கு நடக்கும். ஒருவேளை எத்தனையோ மாதங்களாய் நீங்க கர்ப்ப தடைப்பட்டு ஐயோ போராட்டங்கள் இன்னைக்கு ஆணையிட்டு சொல்லிட்டாங்க, நான் நினைக்கிறபடியே எனக்கு கருவு உண்டாகும். ஒருவேளை பிசினஸ்ல நான் நினைக்கிறபடியே சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல ஆணையிடுகிறேன், இன்னைக்கு நான் போகிற காரியங்கள் ஜெயமாய் மாறும். ஆணையிட்டு பாருங்க, தேவன் பேரில் ஆணையிட்டு பாருங்க, அவர் உங்க காரியங்களை வாய்க்க செய்ய. வாசிக்கலாமே, சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும் நம்ம ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். கரங்கள் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவனையோ கனம் பண்ணு. மறுபடியும் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகாதவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதற்கு நஷ்டம். ஆணையிட்டதுல எத்தனை நஷ்டம் வந்தாலும் நம்ம ஆண்டவர் மனம் மாறவே மாட்டார். வேதம் சொல்றது, நான் நினைக்கிறபடியே நடக்கும்.
நான் தீர்மானத்தின்படியே நடக்கும். அது யாருடைய நாமத்துல? அப்பாவுடைய நாமத்துல ஆணைத்து செபித்து பாரு. நீ நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாது. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் சரி, யார் கைவிட்டு போனாலும் சரி, நம்மை உண்டாக்கிற தேவன், நம்ம நடத்துகிற தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே. கைது சொல்ல, மார்போடு மன கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் எல்லாம் கைது பார்க்கணும். தேற்றுவார், கரம் பிடித்து நடத்துவார். சொல்லி பாருங்க, அப்பா தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. வேதம் சொல்கிறது, ஆயிரத்திலே நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறார். தவறாது இருப்பா. ஆயிரத்திலே நஷ்டம் வந்தாலும் தலைவர்கள் வந்தாலும் தவறாமல் செய்கிற தெய்வன் நம் ஆண்டவர். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வாசிக்கலாமே. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாம்
நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. இன்னைக்கு நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆணையிட்டு சொல்லுங்கள். யெகோவாவின் நாமத்தில் ஆணையிட்டு சொல்லுங்கள். சேனைகளை கர்த்தராகிய நாமத்தில் ஆணையிட்டு சொல்லுங்கள். என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆணையிட்டு மறுபடியும் சொல்லுகிறேன். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் காரியங்களை கட்ட செய்ய போகிறேன். ஆணையிட்டு ஜெபித்துப்பார். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ஆணையிட்டு ஜெபித்துப்பார். உன் காரியங்கள் தடை இல்லாமல் கட்ட நடத்துவார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற நமக்குள்ளே உணவுகிற நமக்குள்ளே நடத்துகிற நம்மை பரிசுத்தப்படுத்துகிற நம் வாழ்க்கையை உயர்த்தி நிற்கிற நம் காரியங்களை வாழ்க்கை செய்கிற வல்லமையின் படியே ஒரு அல்லேலூயா சொல்லணும். அவர் வல்லமையின்படி கர்த்தர் நமக்கு செய்து முடிக்க போகிறார். நான் மறுபடியும் சொல்றேன். நீங்கள் சேனைகளின் கர்த்தராகிய ஆணைக்கு சொல்லிப்பா. பிசாசு விடும். உன் வீட்டுல சூனிய கட்டுகள் விடும். சொல்லி ஆணையிட்டு இஸ்ரவேல் ஜெபித்தால் மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆணையிட்டு ஜெபிக்க வேண்டும். சேனைகள் கர்த்தருடைய நாமத்துல ஆணையிட்டு சொல்லு. பிசாசு விழுந்து போ. கிரியை செய்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற நமக்குள்ளே ஆளுகை செய்கிற நமக்குள்ளே உலாவுகிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் நமக்குள்ளே கிரியை செய்கிற ராஜா சொல்ற. நீ ஆணைக்கு ஜெபித்து பார். உன் போராட்டங்கள் மாறும். வாசிக்கலாமே. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நல்ல கவனிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நல்ல ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமே, நீ உன் புத்தகன் என்று பாராமல், உன் ஏழைகள் சொல் என்று பாராமல் என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்ததினாலே இன்னைக்கு நீ கீழ்ப்படி. கர்த்தர் ஆணையிட்டு சில காரியங்களை உனக்கு நடத்த போகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தரே சொல்கிறார். அவர் பேர்ல ஆணைக்கு சொல்கிறார். உங்கள் காரியங்கள் நடக்கணும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படி. பக்கத்து கீழ்ப்படி. யாருக்கு? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நட. மனிதனுக்கு அல்லையா ஐயா, பட்டதாரிக்கு அல்ல, மனிதனாகிய ஆவியானவருக்கு நாம் எல்லாரும் கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து நடந்தார். கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார், ஆபிரகாமே, உன்னை நான் வானத்தை நட்சத்திரை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று ஆணையிட்டார். ஆணையிட்டது நடந்து முடிந்தது. அவர் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்ததினாலே உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆணையிட்டு ஜெபிக்கிறோம். வாசிக்கலாம். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
எழுதிலும் ஆ, இந்த காரியத்தை நடப்பிக்கிறது ஆ, உமக்கு அடுத்தது ஆ. நாங்களும் நாங்களும் உம்மோடு கூட இருப்போம். ஆ, நீ தினம் கொண்டு ஆ. இது செய்யும் என்றார். இது செய்யும் என்றார். அப்பொழுது எஸ்றா எழுந்து ஆசாரியர்களும் லேவியர்களும் ஆ, பிரதானமானவர்களும் ஆ. இஸ்ரவேல் அனைவரும் ஆ. இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு ஆ. அவர்கள் ஆணையிட்டு சொன்னார். ஆணையிட்டு சொன்னார். அவர்கள் ஆணையிட்டார்கள். அவர்கள் எல்லாரும் எஸ்றா சொன்ன வார்த்தைக்கு மறு பேச்சு பேசாம ஆணையிட்டு சொன்னார். வாசிக்கலாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நெகேமியா 9:15. அவர்கள் பசிக்கு ஆ, வனாந்தரத்திலிருந்து அப்பம் கொடுத்து ஆ. அவர்கள் தாகத்துக்கு ஆ. கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்ற ஆணைத்த தேசத்தை நீ கொடுப்பேன் என்று ஆணைத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசிகள் என்று பிரவேசிகள் என்று அவர்களுக்கு சொன்னீர். ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஆண்டவர் சொன்ன ஆணைத்த தேசத்துல நாம் எல்லோரும் பிரவேசிக்க நாம் ஆயத்தப்படுவோம். அப்பாவுடைய நாமத்துல நான் இன்னைக்கு ஆணைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இதை பார்க்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைங்க முழங்கால் படியிடுங்க. கர்த்தருடைய நாமத்துல சேனைகள் கர்த்தருடைய ஆணைத்து சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற காரியத்தை கர்த்தர் வாய்ப்பை செய்வாராக. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அது சீக்கிரத்தில் நடந்து முடியும் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தராகிய ஆணைத்து சொல்கிறேன். இன்றைக்கு எல்லா தடைகள் தைவதாக, கத்திகள் தைவதாக. தேவனே உடைய பிள்ளைகளுக்காக சொல்லி ஜெபிக்கணும் அப்பா. இதை பார்க்கிற உடைய பிள்ளைகள் மீது நீ மனம் இறங்குவீராக. ஆண்டவரே வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களும் தலைவர்களும் ஆண்டவரே படுத்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தாவே கரங்களை பிடித்து அவர்களை தூக்கி நிறுத்துவீராக. உங்களுடைய நாமத்தை ஆணையிட்டு சொல்லுங்க. இதை பார்க்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சில காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும் என்று ஆண்டவரே சேனைகளை கர்த்தருடைய நாமத்தை ஆணையிட்டு சொல்லுகிறேன். ஆண்டவரே இப்பொழுது நடப்பதாக என்று சொல்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதியும் ஐயா, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் பெயராலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.